ஹாய் ஹலோ ஜிஞ்சுட்டாஸ், வெல்கம் டு ஜிஞ்சுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சீக்கிரமாக சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், நல்ல ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கடையில் வாங்கினதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுட்டு அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் சிக்கன் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு. ஒரு 1/2 kg சிக்கன் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கன் நல்லா அந்த மசாலா கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கிரேவி திக்னஸ்க்காக நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சிக்கனு மசாலா எல்லாம் கோட் ஆகணும், அந்த மாதிரி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி தண்ணியாக வேணும்னா நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை திக்காக வேணும் அப்படின்னும் போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 விசில் வந்தோடனே நல்லா எடுத்து கிளறிக்கோங்க. கிளறி எடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஞ்சுட்டாஸ்.